ஈரானுடைய 10 அம்ச திட்டத்தை பெரிய முக்கியமான செய்தியாக அமெரிக்காவினுடைய எல்லா ஊடகங்களும் காட்சிப்படுத்திட்டாங்க. அமெரிக்கா சரண்டர் ஆயிடுச்சு, 10 அம்ச திட்டத்தை கேட்டுக்கிட்டு தான் போறாங்க அப்படின்னு சொன்னதோட நீங்க இதெல்லாம் போடலாமான்னு சொல்லி பச்சை கெட்ட வார்த்தையால திரும்பவும் அவர் ஏசி இருக்கக்கூடிய அளவுக்கு ஈரான் தன்னுடைய கெத்தை நிலைப்படுத்தி விட்டது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆசிப் கவாஜா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு பெரிய சர்ச்சையாக மாறிவிட்டது. அது என்னத்த சர்ச்சையாக மாறினாலும் ஒவ்வொரு மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் இன்றைக்கு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெளியிட்டிருந்தாருங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதாவது பாலஸ்தீனம் என்கிற தேசத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு புற்றுநோய் தான் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாரு. என்ன சமாதான பேச்சுவார்த்தை வந்தாலும் அதை கேட்காம சண்டையை திரும்ப திரும்ப தூண்டுவாங்க. ஏற்கனவே காசாவில் இதை செஞ்சாங்க, அதே மாதிரி மற்ற இடங்கள்லையும் செஞ்சாங்க. இப்போ ஈரானுக்கும் லெபனானுக்கும் பேச்சுவார்த்தையில் சமாதானம் கொண்டு வரணும்னு பேசும்போது திரும்ப திரும்ப லெபனானில் இதை இது ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருந்தார். அது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகி அந்த பதிவு அவர் நீக்கினாலும் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல சமாதானம் பேசக்கூடியவர்கள் இப்படி நடக்கலாமா, அதாவது இவன் கேடுகட்டு எல்லா வேலையும் செய்வான், வேறவராவது அப்படி செஞ்சுட்டா நீங்கள் இப்படி செய்யலாமான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் அவங்க. ஆனால் அவர் எல்லோருடைய உள்ளத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு உள்ள கிடக்கையை தான் எடுத்து வெளியில் போட்டார். உண்மையிலே அவங்க இந்த உலகத்துக்கே புற்றுநோய் என்பதை காட்டியிருந்தார். அதை தாண்டி இன்றைக்கு பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பதாக ஈரானுடைய IRGC, ஈரானுடைய கூட்டு இராணுவம் எல்லோருமே இணைந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை இன்றைக்கு ஈரானுடைய ஹாத்தமல் அன்பியா படைப்பிரிவு வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், துப்பாக்கியினுடைய டிகர் எங்க கையில தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. துப்பாக்கி முனையை கையிலே வைத்து கொண்டிருக்கிறோம். நீங்க முறையாக பேச்சுவார்த்தைக்கு வந்து சமாதானம்னா சமாதானம், இல்லைன்னா அட்டாக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. மட்டுமல்லாம ஈரான் ஹொர்முஸினுடைய கட்டுப்பாட்டை நாங்கள் தான் வைத்துக் கொண்டிருப்போம் என்பதையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஈரான் எடுத்த பெரிய ஆயுதமே அதுதான். ஈரானுடைய ஆயுதம்ங்கிறது ஏவுகணையும் அதெல்லாம் ரெண்டாவது. பெரிய ஆயுதம் இந்த ஹொர்முஸை மூடினது தான். அதனால தான் இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்க அமெரிக்காக்காரங்கிறதுக்கு மத்தியில்